ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டீரியல் காஸ்டிங் மேரத்தான் தான் பார்க்க போகிறோம். இந்த மேரத்தான் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா கான்செப்ட்டும் பார்த்துட போகிறோம். A to Z எல்லா கான்செப்ட்டும் பார்த்துட்றோம். புக்கில் இருக்கிற எந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா புக்கில் இருக்கிற சம்ஸை எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சில சம்ஸை பார்த்துட்டு சில சம்ஸை விட்டுறக்கூடாது, அதை ஃபுல்லாகவே பார்க்கணும். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, மெயின் எக்ஸாம்ஸில் கேட்டது அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 4 அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தா தான் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதனுடைய காஸ்ட், அதாவது எதெல்லாம் மெட்டீரியல் வாங்குறதுக்கான காஸ்ட்டாக நம்ம காட்டணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம்ல. அக்கௌண்ட்ஸில் சிம்பிளாக இருக்கும்ல, ஏன்னா பர்ச்சேஸ் இருக்கும், அது கூட என்ன ஆட் பண்ணுவோன்னா இன்வேர்ட் அப்படின்னு இருக்கும், இன்வேர்ட் கரியேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே எதெல்லாம் ஆட் பண்ணுவோம் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும், எதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னென்னா டிஸ்கவுண்ட் அண்ட் சப்சிடி. இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், 2 டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்கும். நம்ம வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் 2 படிச்சிருப்போம்ல. ட்ரேட் டிஸ்கவுண்ட் மாதிரியே தான் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்டும். அது என்ன பண்ணுவோன்னா, இன்வாய்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எதுவும் பண்ண மாட்டோம். அதே இன்வாய்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணலைன்னா, இஃப் இட் இஸ் நாட் ஷோன் அஸ் டிடக்ஷன் இந்த இன்வாய்ஸ்னால் நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து லெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்டும். இன்வாய்ஸ் ப்ரைஸில் வந்து டிடெக்ட் பண்ணலைன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு கேஷ் டிஸ்கவுண்ட்னா, இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இவ்வளோ மந்த்ஸ்க்குள்ளே இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்ப்போம். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும், இல்லைன்னா இத்தனை ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோன்னா ஃபினான்ஸில் தான் வரும், காஸ்டிங்கில் எதுவுமே கண்டுக்க மாட்டோம். நாட் டிடக்டட் ஃப்ரம் த பர்ச்சேஸ் ப்ரைஸ், ஏன்னா அது வந்து ஃபினான்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து சப்சிடி, கிராண்ட் அண்ட் இன்சென்டிவ்ஸ். சப்சிடியோ கிராண்டோ இன்சென்டிவ்ஸோ வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, கவர்மெண்ட் கிட்ட அல்லது வேறு யாராவது கிட்ட இருந்தால் கூட அதை என்ன பண்ணுவோன்னா டிடக்ட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். இதெல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ரோட் டேக்ஸு, டோல் டேக்ஸஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க, வண்டியில் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னா, இது ரிலேட்டடான டேக்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் வந்து ஆட் பண்ணிக்குவோம், அதாவது இன்க்ளூட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுதான் மோஸ்ட்டாக செக் பண்ணுவாங்க. இது என்னென்னா, ஐடிசி உங்களால் அவைல் பண்ண முடிஞ்சுன்னா அதை வந்து நீங்கள் காஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டீங்க. ஜிஎஸ்டியை வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன், 18 ரூபா வந்து ஜிஎஸ்டி, டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோனா 118. இப்போ வந்து நான் ஐடிசி எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த 18 வந்து நான் என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா 18 வந்து லெஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 100 வந்துடும். அதே ஐடிசி நாட் அவைலபிள்னா அந்த 118 எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா 100 + 18 போட்டு 118 எடுத்துக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் டியூட்டி. இதில் வந்து ஐடிசி அந்த மாதிரி எந்த கான்செப்ட் இல்லைல்ல. ஸோ கஸ்டம் டியூட்டின்னு கொடுத்தாலே ஆட் வித் த பர்ச்சேஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பெனால்ட்டி அண்ட் சார்ஜஸ், அதெல்லாம் இருக்குல்ல. இது வந்து நாம் பண்ணக்கூடிய தப்புனால, சொல்லப்போனால் அப்நார்மல் ரீசன்ஸ்னால. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா டிமரேஜ், டிடக்ஷன்ஸ் சார்ஜ் அட் ஃபைன், பெனால்ட்டி, இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா காஸ்ட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். பர்ச்சேஸ் ப்ரைஸில் வந்து இதெல்லாம் கன்சிடரே பண்ணிக்க மாட்டோம். டிமரேஜ்னால் எதுக்குன்னா, வண்டியில் ஏற்றுறதுக்கும் அதில் வந்து இறக்கி வைக்கிறதுக்கும் ஏதாவது லேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க, அதுதான் டிமரேஜ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன் சார்ஜ்னால், நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மதிக்காமல் இருக்கீங்க, அது என்ன ரூல்ஸில் சொல்லியிருக்கோ அது மாதிரி நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஃபைனாட்ட போடுவாங்க, அதான் டிடக்ஷன் சார்ஜ் அல்லது ஃபைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெனால்ட்டினா, என்ன தப்பு பண்ணால் போடுறது, எனி டைப், எந்த டைப்பாக வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் சேர்த்திக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், வேறு என்னென்னலாம் இருக்குன்னா இன்சூரன்ஸ் சார்ஜஸ். இன்சூரன்ஸ் சார்ஜஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி இன்சூரன்ஸ் பே பண்ணுவீங்களா, அது வந்து மெட்டீரியல் இது பர்ச்சேஸ் காஸ்ட்டில் வந்து வராது. அதுவே இப்போ வந்து ஒரு வண்டியில் நீங்கள் கொண்டு வரீங்க, வண்டியில் கொண்டு வரும்போது அது வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படிங்கிற டைமுக்கு வேண்டி இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களே, அது வந்து நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கமிஷன்ஸ் ஆர் த ப்ரோக்கரேஜ் பேடு, தெரியும்ல, இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் இன் வெட்ஸ், இது எப்பவுமே பார்க்கக்கூடியது தான், அக்கௌண்ட்ஸில் கூட பார்க்கக்கூடியது தான், இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் பர்ச்சேஸ் காஸ்ட்டில். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தக்காளி பாக்ஸ் இருக்குன்னா
அவங்க வந்து கொடுத்து விட்ருவாங்க. அது வந்து ஃபார்மர்ஸ்லாம் அந்த தக்காளி வந்து கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது ஒரு பாக்ஸ் ஆட் இருக்குது, அதுக்கு வந்து 50 ருபீஸ் பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதே நீங்கள் பாக்ஸ் திருப்பி கொடுக்கும் போது அந்த 50 ருபீஸ் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ 50 வந்து அவுட் ஃப்ளோவாக போகும். அதுக்கப்புறம் வரும்போது வந்து இது வந்து இன்ஃப்ளோவாக வந்துடும். இது வந்து அவுட் ஃப்ளோவாக போகும், மறுபடியும் வந்து இது இன்ஃப்ளோவாக மறுபடியும் திருப்பி வாங்கிக்குவ பணத்தை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது 0 ருபீஸ். அதுவே கண்டெய்னர் வாங்கும்போது நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரீங்க, நெக்ஸ்ட் வந்து அதை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னா இந்த 10 ரூபாயை வந்து காஸ்ட்டாக எடுத்துக்கும், பர்ச்சேஸ் காஸ்ட்டாக எடுத்துக்கும். அதே மாதிரி தான் கண்டெய்னர் சார்ஜஸ். நான் ரிட்டர்னபிள் கண்டெய்னர்ஸ்னால் ஃபுல் காஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அதே ரிட்டர்னபிள் கண்டெய்னர்ஸாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ரீஃபண்டாக ரிட்டர்னிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து லெஸ் பண்ணிக்குவோம். லெஸ் த அமௌண்ட் பெய்டு, எவ்வளோ பே பண்ணியிருக்கிறோமோ அதை வந்து லெஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்டேஜ்னால் 2 ரீசன்ஸ்னால வரும். ஒன்று வந்து நார்மல் ரீசன்ஸ், இன்னொன்று வந்து அப்நார்மல் ரீசன்ஸ். இது நமக்கு தெரிஞ்சது தான். நார்மல் ரீசன்ஸ்னால் என்ன பண்ணுவோன்னா குட்ஸால் அப்சர்வ் பண்ணுறது. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து 10 குட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதில் வந்து நார்மல் ரீசன்னால் 2 குட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரிமைனிங் 8 யூனிட்ஸ் தான் இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 100 ருபீஸ்னால் இப்போ வந்து 100 டிவைடட் பை 8ன்னு போடுவோம். இது வந்து குட் யூனிட்ஸா, குட் யூனிட்ஸ், ஏன்னா டிஃபெக்டானது வந்து 2 யூனிட்ஸ். குட் யூனிட்ஸா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த 100 அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, 12.5ன்னு இருக்கும். அது வந்து ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆகும். அதுதான் நார்மல் ரீசன்ஸ்னால வரது. என்ன பண்ணுவோம்னா இப்படி தான் பண்ணுவோம், குட் யூனிட்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிக்கும் அப்படிங்கிறது இந்த மீனிங் தான். நெக்ஸ்ட் என்னென்னா அப்நார்மல் ரீசன்ஸால் வரது என்ன பண்ணுவோம்னா காஸ்டிங் P&Lக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதே எக்ஸாம்பிள் 10, அதில் வந்து 2 யூனிட்ஸ் வந்து அப்நார்மல் ரீசன்ஸ். ஏன்னா அப்நார்மல் ரீசன்ஸ் ரிமைனிங் 8 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா இதுக்கு வந்து 100 ருபீஸ், அப்போ வந்து 100 டிவைடட் பை 8ன்னு போட மாட்டோம், 10ன்னு தான் போடுவோம். அப்போ வந்து இந்த இன்டூ 8ன்னு போடுறத வந்து என்ன பண்ணுவோம்னா இதனுடைய குட் யூனிட்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இன்டூ 100 டிவைடட் பை 10 இன்டூ 2ன்னு போட்டு அதை வந்து காஸ்டிங் P&Lக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஏன்னா அப்நார்மல் ரீசன்ஸ் எல்லாம் வரதை வந்து நம்ம ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு வந்து அதிக ப்ரைஸில் கொடுக்க முடியாது. இது நார்மல் ரீசன்ஸ்னு எதுனா பிரேக்கிங் ஆஃப் பல்க், எவாபரேஷன்ஸ் ஆர் டியூ டு எனி அன்அவாய்டபிள் கண்டிஷன்ஸ், உங்களால் அவாய்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நார்மல் ரீசன்ஸ். அதே அப்நார்மல் ரீசன்ஸ்னால் என்னென்னா மெட்டீரியல் மிஸ்ஹேண்ட்லிங், நீங்கள் வந்து கரெக்டாக மெட்டீரியல் வந்து எடுத்து வைக்காமல் விட்டுறீங்க, பில்ஃபரேஜ், அதுக்கப்புறம் டியூ டு எனி அவாய்டபிள் ரீசன்ஸ், அவாய்ட் பண்ணக்கூடிய ரீசன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் உங்கள் மிஸ்டேக்ஸ்னால வந்துருந்துச்சுன்னா அதை வந்து அப்நார்மல் ரீசன்ஸ் சொல்லுவீங்க. இது வந்து குட் யூனிட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணது டைரெக்டாக வந்து காஸ்டிங் P&Lக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அவ்வளோதான், இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா கேட்டிங்கன்னா ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மேபி MCQவில் கேட்கலாம், அல்லது ரேர் சான்சஸில் ஒரு 5 மார்க் கேட்கலாம், அவ்வளோதான். ஆனால் ரேர் சான்சஸ் தான் இது கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்வென்டரி கண்ட்ரோல் பை செட்டிங் த குவான்டிடேட்டிவ் லெவல்ஸ். இதிலிருந்து கன்ஃபார்ம் வந்துடும் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ். இதுக்கு வந்து ஒரு 80% இல்லைன்னா 50% ப்ராபபிலிட்டி இருக்குது. மேலே கேட்டதுக்கெல்லாம் இங்கே ஒரு 5% தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்வென்ட்ரி கண்ட்ரோல்லாம் நம்ம வந்து இன்வென்டரி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்ல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்வென்டரி காஸ்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத EOQ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணோன்னா ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ வச்சுருக்கலாம், எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கலாம், எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்கும் போது நீங்கள் மறுபடியும் ஆர்டர் பண்ணுவீங்க, அதான் ரீஆர்டர். மறுபடியும் ஆர்டர் பண்ணுறது தான் ரீஆர்டர் ஸ்டாக் லெவல், வென் டு ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி அல்லது EOQன்னு சொல்லுவோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எப்போவுமே எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சம் சுச்சுவேஷன்ஸில் தான் ரீஆர்டர் குவான்டிட்டி EOQ மாறும். ஃபஸ்ட் வந்து ரீஆர்டர் குவான்டிட்டினா எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து நான் 100 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணலாமா இல்லை 200 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷன் தான் ஹவு மச் டு ஆர்டர், ரீஆர்டர் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், எவ்வளோ வரைக்கும் நான் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது, அப் டு ஹவு மச் டு ஸ்டாக். மினிமம் ஸ்டாக் லெவல்னால் எவ்வளோ கம்மியாக நான் வச்சுருக்கலாம், அட்லீஸ்ட் ஹவு மச் டு ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல்னால்
ரெண்டுக்கும் நார்மலாக எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதிகமாகவும் இருக்காது, கம்மியாக இருக்காது, ஒரு மீடியமாக இருக்கும்ல, அதுதான் ஸ்டாக் நார்மலி கெப்ட். டேஞ்சரஸ் ஸ்டாக் லெவல் அப்படின்னா எமர்ஜென்சி ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு வேண்டி என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, பஃபர் ஸ்டாக்னா திடீர்னு என்னது டிமாண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வேண்டி, அதுதான் பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து கான்செப்டாக பார்த்தா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்னன்னா ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் எவ்வளோ இருக்கும் போது நான் ரீஆர்டர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரீஆர்டர் பண்ணும் போது அது வரதுக்கு இது டைம் ஆயிடுச்சுனாலோ, அதுக்குள்ளே நான் கன்சம்ஷன் அதிகமாக பண்ணாலோ என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வரதுக்கு டைம் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் எவ்வளோனா 10 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன். எவ்வளோ நாள் ஆகும் நான் வரதுக்கு? ஒரு 5 நாள் ஆகும். அப்போ வந்து 50 இருக்கும் போதே நான் ஆர்டர் பண்ணிடுவேன். அதுதான் ரீஆர்டர் ஸ்டாக் லெவல். நான் இங்கே எதுக்கு மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் சுச்சுவேஷன் இருக்குது. நான் என்ன சும்மா ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு 8x4ன்னு போட்டுக்கிறேன். 8 என்னன்னா ஒரு நாளைக்கு கன்சம்ஷன் பண்ணக்கூடியது 8 யூனிட்ஸ் தான் நார்மலாக கன்சம்ஷன் பண்ணுறேன். வரதுக்கு வந்து நார்மலாக ஒரு 4 டேஸ் தான் எடுத்துக்குது. அப்போ வந்து எனக்கு எவ்வளோ வரும்னா 82 தான் வரும். அப்போ வந்து மேக்ஸிமம்க்கு இது நான் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், எனக்கு வந்து 18 வந்து பத்தாது. அப்போ வந்து என்னால் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியாது, கஸ்டமர் கேட்குற டிமாண்ட் வந்து என்னால் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்காம போயிட்டுனா குட்வில் வந்து எஃபெக்ட் ஆகும், ப்ராஃபிட் வந்து எஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே அஸ்யூம் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, ரீஆர்டர் லெவல் எப்படி ரீஆர்டர் பண்ணுவோம்னா, மேக்ஸிமமாக கன்சம்ஷன் பண்ணுறேன், அவங்க டெலிவர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் ஆகும், அதாவது மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க டெலிவரி பண்ணுற டைம் தான் மேக்ஸிமம் டைம் டு கெட் ஆர்டர் ஃப்ரம் த சப்ளையர் டு த ஸ்டோர்ஸ். மேக்ஸிமம் ரேட்னா கன்சம்ஷன் பண்ணுவோம்ல ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டிக்கு, அதுதான். இது வந்து நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். மேக்ஸிமமாக எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுவேன், மேக்ஸிமமாக அவங்க டெலிவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பீரியட் ஆகுது, அதுதான் ரீஆர்டர் லெவல். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் பார்க்கும்போது டெரிவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டினா எவ்வளோ வந்து நான் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ரொம்ப இம்பார்ட்டன்னா EOQ தான். EOQங்கிறது ரொம்ப பெரிய செலவில் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு குட்ஸ் ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கங்களேன், ரா மெட்டீரியலாக நான் வந்து நிறையா ஆர்டர் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுனா, ரெண்டு காஸ்ட் தான் நம்மளுக்கு இங்கே வந்து தேவைப்படும். ஒன்று வந்து கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆர்டரிங் காஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுங்கிறது என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட்னா இப்போ வந்து நான் குட்ஸ் ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்காக ஃபண்டு என்னது பணக்கு இதை வாங்கியிருப்பேன், இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் லோனுக்கோ அந்த மாதிரி வேறு யாராவதுக்கு கொடுத்துருந்தேன்னா கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நான் வந்து பாரோ பண்ணி வாங்குற மாதிரி வச்சுக்குவோம், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான சில காஸ்ட்டஸ் இருக்கும், அந்த காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அதுக்கு வேண்டி போட்டிருப்போம், பாதுகாப்பாக இருக்கிறது. என்னது ஃபயருக்கு இதாகிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், இதுக்கு ஒரு ப்ரிகாஷன்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அப்சலன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும், ஸ்பாயிலேஜ் ஆகிறது. அப்சலன்ஸ்னால் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிறனால இது வந்து ஃபுல்லாக இனி வந்து இது யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். அந்த கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, நான் வந்து அதை கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே. கான்செப்ட் படி பார்த்துட்டோன்னா இந்த காஸ்ட்டெல்லாம் சேர்ந்தது தான் கேரிங் காஸ்ட். ஓகேவா? இப்போ நிறையா வாங்கினா எனக்கு வந்து கேரிங் காஸ்ட் வந்து அதிகமாகிடும். ஏன்னா 10 யூனிட்ஸ் வாங்கினா அதுக்கு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அதே 100 யூனிட்ஸ் வாங்கினா அதனுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஓவராலாக பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டரிங் காஸ்ட்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல்னால் நான் சப்ளையர்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வரதுக்காக கூடிய காஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம சும்மா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மட்டும்தானே ஆகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆர்டரிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இல்லை, இது கூட நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து ஆர்டர் போட்டனோட அவங்களுக்கு வந்துடாது, அதுக்காக நல்லா ப்ராசஸே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ரெடி பண்ணணும், டாக்குமெண்டேஷன்ஸ் ஒரு எக்ஸலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயி வந்து சென்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அங்கேருந்து எம்ப்ளாயி ஒருத்தர் வருவார், எதுக்குன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் அதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு தடவை செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருக்குது ஆர்டரிங் காஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட. ஸோ இப்போ வந்து நான் நிறையா ஆர்டர் பண்ணனாலும் ஆர்டர் காஸ்ட் வந்து அதிகமாச்சுன்னா கேரிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா 10 யூனிட்ஸ் தான் நம்ம பண்ணுறேன் அப்படிங்கும்போது கேரிங் காஸ்ட் கம்மியாகும். அதே கேரிங் காஸ்ட் வந்து அதிகமாச்சுன்னா, இப்போ வந்து 1000 யூனிட்ஸ் நான் பண்ணிட்டேன்னா
எனக்கு வந்து ஆர்டரிங் காஸ்ட் வந்து கம்மியாக தானே இருக்கும். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் ஒன்று அதிகமானால் ஒன்று கம்மியாகுது, ஒன்று கம்மியானால் இன்னொன்று வந்து அதிகமாகுது. ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் எனக்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே புரிஞ்சிடும். நான் கான்செப்ட் மட்டும் இங்கே சொல்கிறேன். இப்போ என்னது நான் எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா அது வந்து லேட் ஆகும், டியூரேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலா மட்டும் டெரைவ் பண்ண போகிறோம். ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட். இந்த சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு என்னென்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ரெண்டு சேமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு மோஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு என்னென்னா ஆனுவல் ரெக்குயர்மெண்ட், மொத்தம் எனக்கு 1000 யூனிட்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு தேவை. நான் ஒவ்வொரு தடவும் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன்னா இது வந்து ஆர்டரிங் குவான்டிட்டி 100 ஆர்டர் பண்ணுறேன். அப்போ வந்து 1000 டிவைடட் பை 100 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10 ஆர்டர் பண்ணுவேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆர்டரிங் காஸ்ட் இருக்கலாம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கேரிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஆர்டரிங் குவான்டிட்டி இருக்குல்ல, நான் எவ்வளோ குவான்டிட்டி வருதோ இப்போ வந்து 100 குவான்டிட்டி ஒரு டைம் ஆர்டர் பண்ணேன்னா அதை தான் நான் கேரி பண்ணி வைப்பேன். அதுக்கு வேண்டி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்லாம் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் 100 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணி வச்சுன்னா டே 1லேருந்து டே 30 வரைக்கும் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 டேலேருந்து 30 டே வரைக்கும் 100 குவான்டிட்டி அப்படியே இருக்காது. சடனாக 30 டேயில் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவேன். ஃபஸ்ட் டேயில் 100 இருக்கும், லாஸ்ட் டேங்கும் போது 0க்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன கான்செப்ட்னா இங்கே வந்து நான் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். அந்த 100 குவான்டிட்டி அப்படியே எடுத்துக்க மாட்டேன். 100 + 0 டிவைடட் பை 2 போடுவேன், 50 வந்துடும். ஸோ இதை நான் ஆவரேஜ் பண்ணுறேன். ஸோ ஆர்டரிங் குவான்டிட்டி டிவைடட் பை 2 இன்டூ கேரிங் காஸ்ட். இப்போ வந்து இதை வந்து டெரிவ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், மேக்ஸ், சிம்பிள் மேக்ஸ் தான். இங்கே இருக்கிற ஆர்டர் குவான்டிட்டி இங்கே போச்சுன்னா ஆர்டர் குவான்டிட்டி ஸ்கொயர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் இன்டூ ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை இங்கே டிவைடட் பை 2ஆக இருக்கிறது இந்த சைடு வரும்போது இன்டூ ஆயிரும். ஸோ அதை ஃபஸ்ட் எடுத்து போட்டுக்கிறோம். 2 இன்டூ ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் இன்டூ ஆர்டரிங் காஸ்ட். ரிமைனிங் என்ன ஃபேக்டர் இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய கேரிங் காஸ்ட் இங்கே இன்டூவில் இருக்குது, இந்த சைடு வரும்போது என்ன ஆகுனா டிவைட் ஆயிரும். ஸோ கேரிங் காஸ்ட். இப்போ வந்து ஆர்டரிங் குவான்டிட்டி இருக்குல்ல, அது வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகுனா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸோ 2 இன்டூ ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் இன்டூ கேரிங் காஸ்ட் ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை கேரிங் காஸ்ட். இதுதான் ஆர்டரிங் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது பெனிஃபிஷியலாக இருக்கிறனால இந்த ஆர்டரிங் குவான்டிட்டி என்னன்னு சொல்கிறோம்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அதுதான் இங்கே இந்த ஃபார்முலாவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் அது பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிடும். இது வந்து என்னென்னா EOQ ஆர்டர் குவான்டிட்டி, நம்ம எவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது சென்டர் பாயிண்ட் ரெண்டும் மீட் ஆகிறது தான் EOQவாக இருக்கும். மேலே பார்த்தோம்ல அதுதான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து எனக்கு குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா கேரிங் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதே குவான்டிட்டி வந்து கம்மியாக எனக்கு ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாகுது. ஸோ இது ரெண்டையும் மீட் பண்ணுதில்ல, அந்த பாயிண்ட்டு தான் இது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னவா இருக்குதுன்னா இப்படி வருது ஒரு கர்வு. டோட்டலாக பார்க்கும்போது ஆனுவல் இரலவன்ட் காஸ்ட் என்ன இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வருது, யூ ஷேப் கிட்ட வருது. ஸோ இது வந்து எங்கே கம்மியாக இருக்குன்னா இங்கே தான் கம்மியாக இருக்குது. அது எந்த பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா EOQ பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இது அசம்ஷன் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 2 செகண்ட்ஸில் பார்த்துட்டா மேபி தியரியில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரொம்ப ரேர் தான். மேபி எதுக்கும் பார்த்துக்கலாம். இது தெரிஞ்சால் தான் EOQ வந்து எல்லா டைமும் அப்ளிகபிள் ஆகுமா இல்லை சம்டைம்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகுமான்னு உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். நம்ம என்ன அசம்ஷனில் வந்து EOQ வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் அண்ட் த கேரிங் காஸ்ட் பர் annum பர் யூனிட் ஆர் known. அது வந்து உங்களுக்கு ஆர்டரிங் காஸ்ட் இவ்வளோ தான் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக 50 ரூபாய்னா 50 ரூபா தான் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷனில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து கேரிங் காஸ்ட்னா 5% தான் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தான் இருக்கும், இன்சூரன்ஸும் அதே ரேட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 1 இயருக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் இருக்குல்ல, எனக்கு இந்த வருஷத்துக்கு 10,000 யூனிட்ஸ் தான் இப்போ தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக இருக்கணும். அதே 10,000லேருந்து இன்னொரு 100 யூனிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த டைமில் வந்து EOQ வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆர்டர் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் ஆல். இப்போ வந்து ஒரு யூனிட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், 1 யூனிட் வந்து 100 rupeesனால் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது இந்த பர்ச்சேசிங் காஸ்ட் வந்து. நெக்ஸ்ட் வந்து த குவான்டிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆர்டர் இஸ் ரிசீவ்டு இமீடியட்லி. இங்கே வந்து லீட் டைம் வந்து 0. இப்போ வந்து ஆர்டர் பண்ணோன்னா அது வந்து இமீடியட்டாக எனக்கு வந்துடும். இங்கே வந்து எனக்கு டிலே ஆகாது அப்படிங்கிறது. இங்கே டிலே ஆகிற மாதிரி இருந்தால் அது வந்து வேறு மாதிரி கான்செப்டில் போயிடும்.
நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவல்னால் நான் எவ்வளோ மினிமமாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது. மினிமம் ஸ்டாக் லெவல் எப்படி கண்டுபிடிப்போம்னா ரீஆர்டர் ஸ்டாக் லெவல். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ரீஆர்டர் ஸ்டாக் லெவல்னால் நான் மேக்ஸிமம் கன்சம்ஷன் பண்ணுவேன். மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம்னு சொல்லுவோம், அதாவது டெலிவரி ஆகிற டைம். ஓகேவா, இந்த அசம்ஷனில் தான் பண்ணுவோம். ஆனால் அது வழக்கமாக நடக்காது. இது ப்ரிகாஷன்ஸுக்கு வேண்டி அப்படி பண்ணுறோம். நம்மளுக்கு நார்மலாக எப்படி இருக்குன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம். இது ரெண்டுக்கும் ரிமைனிங்காக இருக்குல்ல, அதுதான் மினிமம் ஸ்டாக் லெவலாக இருக்கும். இது ரெண்டுக்கு டிஃபர் ஆகிறது தான் மினிமம் ஸ்டாக் லெவல். ஓகேவா, இது ரெண்டே சேர்த்து நாம் என்ன சொல்லலாம்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைமை ரீஆர்டர் ஸ்டாக் லெவல்னு சொல்லலாம். அதுலேருந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் ஆவரேஜ் லீட் டைமை லெஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஸ்டாக் கிடைக்கும். லாஜிக் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்லையே உங்ககிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கும். ஓகேவா, எவ்வளோ இருக்கும் போது ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். அது வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி. நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து வந்துடும். அதிலிருந்து இந்த பீரியடில் வந்து நீங்கள் என்ன கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அசம்ஷன். நீங்கள் மினிமம் கன்சம்ஷன் சான்ஸ் இருக்குல்ல, ரொம்ப கம்மியாக கன்சம்ஷன் பண்ணுறக்கும் சீக்கிரமே டெலிவர் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சான்சஸில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ரீஆர்டர் பீரியட்னு போட்டிங்கனாலும் சரி, மினிமம் லீட் டைம் எல்லாமே ஒரே மீனிங் தான். கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வந்து போட்டுக்கங்க. இவ்வளோ தாங்க இதனுடைய கான்செப்ட். ரீஆர்டர் லெவலில் இருக்கும். என்கிட்ட இப்போ ஒரு 100 யூனிட்ஸ் இருக்குது. நான் ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு 50 குவான்டிட்டி போட்டிருக்கேன். அந்த மீன் டைமில் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 யூனிட் பண்ணியிருக்கேன். ஸோ 100 + 50 - 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 140. அதுதான் மேக்ஸிமம் லீட் டைம், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் இன்வென்டரி லெவல். இது வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறது, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. இன்னொரு மெத்தட் என்னென்னா லாஜிக்கல் படி பார்க்குறது. எப்படி லாஜிக்கல்னால் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல்னால் ஆவரேஜாக அவ்வளோ இருக்கும். எனக்கு வந்து மினிமம் எப்போவுமே இருக்கும்ப்பா, மினிமம் ஸ்டாக் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த மினிமம் ஸ்டாக் அப்படியே வச்சுக்கோங்க. அது போக ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ ஆர்டர் பண்ணுறனோ அது வந்து நான் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டே 100 இருக்கும், லாஸ்ட் டேயில் வந்து 0 இருக்கும். ஸோ ரீஆர்டர் குவான்டிட்டி டிவைடட் பை 2. இதுதான் என்கிட்ட எப்போவுமே ஆவரேஜாக இருக்கக்கூடியது, நார்மலாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். மினிமம் ஸ்டாக் எப்போவுமே இருக்கிறது ரீஆர்டர் குவான்டிட்டியில் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். ஏன் ஆவரேஜ் பண்ணுறேன்னா ஒரு நாள் 100 இருக்கும், ஒரு நாள் 0 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் லெவல்னால் ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு லீட் டைம் ஃபார் த எமர்ஜென்சி பர்ச்சேஸ். எமர்ஜென்சி பர்ச்சேஸ்க்கு வந்து எமர்ஜென்சியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ வந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் மினிமம் கன்சம்ஷனையும் யூஸ் பண்ணலாம். ஆவரேஜ் கன்சம்ஷன் தான் ப்ரிஃபரபிள். நெக்ஸ்ட் வந்து பஃபர் ஸ்டாக்னா என்னென்னா இப்போ என்னது கண்டிஜென்சி, உங்களுக்கே தெரியாமல் என்னது சடன் ஆர்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஜென்சினால் வரக்கூடியதுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்டாக்கை வந்து வச்சுருப்பீங்க. இது தனியாக வச்சுருப்பீங்க. சொல்லணும்னா இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது. இந்த ஸ்டோர் ஹவுஸில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷன்ஸில் இருக்குது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருக்குது. ஸோ கண்டிஜென்சி இந்த மாதிரி ஏதோ நடந்துருச்சுன்னா திடீர்னு யாராவது ஆர்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது வந்து செட்டப் பண்ணி அந்த மாதிரி நியூ லொக்கேஷன்ஸ்க்கு மாற்றலாம் லேட் ஆகலாம். ஸோ வேறு லொக்கேஷனில் வந்து கொஞ்சமாக வச்சுருப்போம். அதுதான் பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து எர்த்குவேக் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த எர்த்குவேக் வர ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பக்கத்து ஸ்டேட்லேயோ இல்லை அது வந்து எர்த்குவேக் வராத பிளேசஸ்லேயோ அந்த மாதிரி ஸ்மாலாக வச்சு அதுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் கண்டிஜென்சி அல்லது பஃபர் ஸ்டாக்னு சொல்கிறது. அதான் இந்த டயக்ராம் தான் இது. மேக்ஸிமம் ஸ்டாக்னால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸ்டாக் லெவல் எப்படின்னா மேலே அதிகமாக இருக்கும், அப்புறம் வந்து கம்மியாகும், மறுபடியும் அதிகமாகும், மறுபடியும் கம்மியாகும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆர்டர் குவான்டிட்டி மினிமம் ஸ்டாக் லெவல்னால் எப்போவுமே இதே இருக்கும். அதுக்குள்ளேயே பஃபர் ஸ்டாக் எல்லாமே இது கீழே இருக்கிறது வந்து பஃபர் ஸ்டாக், இது வந்து மினிமம் ஸ்டாக் லெவல் எப்போவுமே இருக்கும். லீட் டைம்னா நான் வந்து ரீஆர்டர் லெவல் இந்த லெவலில் ஆர்டர் பண்ணேன்னா
இப்போ தான் வந்து சேருதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இதுதான் ரீஆர்டர் லீட் டைம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இன்வென்டரி ரிலேட்டட் தான். இன்வென்டரி ஸ்டாக் அவுட்டுங்கிறது வந்து இந்த வருஷம் இன்செர்ட் பண்ணியிருக்கிற ஒரு நியூ கான்செப்ட். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இன்வென்டரி ஐட்டம் would not be supplied due to the insufficient stock in the store. இது என்னென்னா ஸ்டாக் அவுட். இப்போ வந்து 100 யூனிட்ஸ் கேட்குறாங்க, அவங்ககிட்ட 100 யூனிட்ஸில் 80 யூனிட்ஸ் தான் இருக்குது. அந்த 80 யூனிட்ஸ் தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஓகேவா, வந்து 20 யூனிட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லை. அந்த 20 யூனிட்ஸ்னால உங்களுக்கு என்ன லாஸஸாக ஏற்படுது. அதே அந்த 20 யூனிட்ஸ் வந்து நீங்கள் எச்சா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, 100 யூனிட்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் 50 யூனிட்ஸ் தான் வழக்கமாக வச்சுருக்கீங்க. அந்த 50 யூனிட்ஸுக்கு பதிலாக நான் 100 யூனிட்ஸாக வந்து வச்சுருக்கலாமா வேணாமா, இந்த 100 யூனிட்ஸாக வச்சுருக்கிறனால வர காஸ்ட் அதிகமாக, இல்லை இந்த 20 யூனிட்ஸ்னால எனக்கு ப்ராஃபிட் சம்திங் லாஸ் ஆகும்ல, அதனால் வரக்கூடிய காஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக, எந்த காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து இந்த 20 ரூபா கூட எனக்கு வரக்கூடிய லாஸை விட இந்த மறுபடியும் இன்னொரு 20 யூனிட் ஸ்டோர் பண்ணுறதுனால வரக்கூடிய காஸ்ட் அதிகம்னா நான் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அதே இந்த 20 ரூபானால் வரக்கூடிய லாஸை விட இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வரக்கூடிய லாஸஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதுக்கு வந்து நம்ம ப்ராபபிலிட்டியெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். புக்கில் ஒரு சம்ஸ் இருக்குது, நான் வந்து இது யூடியூப்லேயே போட்டிருக்கேன். மெட்டீரியல் காஸ்டிங் அதனோட இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த சம்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ ஒருக்கா ரெஃபர் பண்ணிக்கிங்க. இந்த சம்ஸ் தெரியாதுன்னா, இந்த சம்ஸ் தெரியும், நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இன் டைம்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து சப்ளையர் வந்து இது வேணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து டிமாண்ட் புல் அல்லது புல் த்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வந்து எனக்கு இப்போ 100 யூனிட்ஸ் வேணும் அப்படின்னு போய் ஒரு ஃபேக்ட்ரியில் சொல்கிறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன மெட்டீரியல் அதுக்கு தேவைப்பட்டுள்ள அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. சப்ளையர் வந்து உடனே வந்து சப்ளை பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுறது தான் ஜஸ்ட் இன் டைம். உடனே எல்லா ப்ராசஸும் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று ரேர் ஐட்டம் போய் ஹோட்டலில் கேட்டிங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட உடனே அந்த ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, லைக் திஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இன்வென்டரி கண்ட்ரோல் அந்த பேசிஸ் ஆஃப் ரிலேட்டிவ் கிளாசிஃபிகேஷன்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள். இன்வென்டரி கண்ட்ரோல் எப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இன்வென்டரி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்கூல்லலாம் இருப்போம்ல, அப்போ வந்து எல்லா ஸ்கூல் அப்படி இல்லை, ஒரு சில ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா டாப்பர்ஸை தனியாக பிரிச்சுடுவாங்க, ஆவரேஜை தனியாக பிரிச்சுடுவாங்க, பிலோ ஆவரேஜ் வந்து தனியாக பிரிச்சுடுவாங்க. அவங்களோட மோட்டிவ் என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்களே அவங்கள வந்து ரேங்க் எடுக்க வச்சிடணும், நல்ல மார்க் எடுக்க வச்சிடணும். அப்போ தான் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரெப்புடேஷன் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நிறையா அட்மிஷன்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்கூலையும் அப்படி சொல்ல, சில ஸ்கூல்ஸ். ஸோ அப்படி இருக்கிறனால அதை வந்து ஏ கேட்டகரின்னு வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜாக இருக்கிறவங்கள வந்து பி கேட்டகரின்னு வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு நார்மலாக சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிலோ கேட்டகரின்னு இருக்கும். இது வந்து பிலோ ஆவரேஜ், இதை வந்து சி கேட்டகரின்னு வச்சுக்கலாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி எப்படிலாம் பாஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கனாலும் ரெப்புடேஷன் போயிடும். அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கானது மட்டும்தான் பார்ப்பாங்க, ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இவங்களே 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு, இவங்களுக்கு சும்மா பேசிக்ஸானது மட்டும் தானே சொல்கிறாங்க. ஸோ அதை விட இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஸ்டாக்கும் வரும். இது வந்து பேசிஸ் வந்து நிறைய பேசிஸில் பிரிச்சுக்கலாம். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு வச்சுக்குவோம். ஏ கேட்டகரி எந்த மாதிரி வச்சுருப்போம்னா, ஃப்ரீக்வன்சி இது வந்து எவ்வளோ மூவ் ஆகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ எவ்வளோ. இது வந்து ஒரு 10,000 ரூபா மதிப்பு இருக்கா, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, எக்ஸாம்பிள் ஒரு அந்த மாதிரி தான் அங்கே ஸ்டாக் வந்து ஒரு 3 ஐட்டம் தான் இருக்குது. அதனுடைய ஸ்டாக் எவ்வளோனா 70,000 ருபீஸ். அதுவே இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் 70%, ஆனால் 10%ஆக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதுலேயே பார்த்துக்குவோம். இப்போ வந்து என்கிட்ட இருக்க குவான்டிட்டி வந்து டோட்டலாக வந்து 100 இருக்குது. அந்த 100ல் வந்து 10 வந்து ஏ கேட்டகிரி, அப்போ வந்து இது 10 தான் இருக்குது. பி கேட்டகிரியில் வந்து ஒரு 20 இருக்குது. சி கேட்டகிரியில் வந்து 70 இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஆனால் வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா. அந்த 1 லட்சத்தில் ஏ கேட்டகிரி வந்து கன்ஸ்டிடியூட் எவ்வளோ பண்ணியிருக்குன்னா 70,000.
இது எவ்வளோ கன்ஸ்டியூட் பண்ணியிருக்குன்னா 20K. இது வந்து 10K தான் இருக்கும். 70 ப்ராடக்ட்ஸோட வேல்யூ வந்து 10Kவாக தான் இருக்கும். ஆனால் 10 ப்ராடக்ட்ஸோட வேல்யூ வந்து 70K இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் ஷாப் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆப்பிள் ஐஃபோன், சாம்சங்கோட ஹை குவாலிட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் இது. அதுக்கப்புறம் ரொம்ப குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கான செக்யூரிட்டியெல்லாம் பக்காவாக வச்சுருப்பாங்க. அதுவே இன்னொரு வந்து சும்மா பட்டன் ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நார்மல் ப்ரைஸஸ்லாம். அதனுடைய குவான்டிட்டி வந்து ஒன்ஸ் அப்பான டைம் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலில் தான், ப்ரைஸ் சென்சிட்டிவான எக்கனாமி. ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரைஸை பார்த்து தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ 70 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கும். அதனுடைய ஓவரால் வேல்யூ வந்து 10K, சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து அளவாக வச்சுருப்பாங்க 20. அதனுடைய ப்ரைஸும் நார்மலாக தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதான் ஏபிசி அனலைசிஸ். ஏபிசி அனலைசிஸில் இத்தனை வேல்யூக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஏ கேட்டகிரியில் வச்சுருங்க. அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். இது வந்து 70, அப்போ வந்து டோட்டலாக வந்து பார்க்கும்போது 100 இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100. இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து 10 ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து 10/100 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 10% அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணுவீங்க. அது வந்து டோட்டல் குவான்டிட்டியில் எவ்வளோ வந்து இதை கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் டோட்டல் ப்ரைஸில் எவ்வளோ கன்சிடர் பண்ணுது அப்படின்ட்டு. டோட்டல் ப்ரைஸில் ஒரு 50Kக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஏ கேட்டகிரியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 50 to 30K இருக்கிறதெல்லாம் பி கேட்டகிரியில் வச்சுக்கோங்க. பிலோ 30K இருக்கிறதெல்லாம் சி கேட்டகிரியில் வச்சுக்கோங்க அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து நம்ம பிரித்து போடுவோம். ஏன்னா நம்ம அதை பொறுத்து நம்ம கண்ட்ரோலாக எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத. அதே ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அண்ட் நான் மூவிங் அப்படிங்கிறது வந்து எப்படி இன்வென்டரி வந்து மூவ் ஆகுது. இன்வென்டரி டர்ன் ஓவர்னால் எவ்வளோ டைம் வந்து ஒரே ப்ராடக்ட்ஸ் வந்து திரும்ப வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்வென்டரி டர்ன் ஓவர். விட்டல், எசென்சியல் அண்ட் டெசிரபிள்னால் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸை பொறுத்து. இது வந்து ரொம்ப முக்கியமாக, இல்லை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை இது தேவைப்படுது அவ்வளோதான், இது வந்து ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹை, மீடியம் அண்ட் லோ அந்த ப்ரைஸஸை பொறுத்து. இது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸாக, இது வந்து லோ ப்ரைஸாக அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகிரியில் வந்து பிரிப்பீங்க. இந்த ஏபிசி அனலைசிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காஸ்ட்டு. இது என்னென்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, ஒரு 100 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய பர்சன்டேஜ் இது எவ்வளோ. இப்போ வந்து ஒரு 20 ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஏ கேட்டகிரியில் இருக்கும். அதே ஒரு இது வந்து லேக்ஸ்னு வச்சுக்கோம். இது வந்து லேக்ஸ்னு வச்சுக்கோ. ஒரு சரி ஓகே, தௌசண்ட்ஸ். இப்போ ஒரு 20 ஐட்டம் தான் இருக்குன்னா அதுவே 80,000க்கான வேல்யூ இருக்கும். மறுபடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20லேருந்து 60 அல்லது இங்கே ஒரு 55 அந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடியது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 80K வரைக்கும் இதே கன்ஸ்டிடியூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது ஒரு 10K அந்த சம்திங் 10K அந்த மாதிரி. இங்கே இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சேர்ந்து ஒரு 8K அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா யூஸிங் ரேஷியோ அனலைசிஸ். ரேஷியோ அனலைசிஸ் வந்து ஃபஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் ரேஷியோ, நெக்ஸ்ட் வந்து இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்புட் அவுட்புட் ரேஷியோனா நான் எவ்வளோ இன்புட்டாக போட்டால் எவ்வளோ அவுட்புட் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸில் வந்து 100 யூனிட்ஸ் போட்டேன்னா இது வந்து இன்புட். எனக்கு வந்து 20 யூனிட்ஸ் வந்து ப்ராசஸ் அப்போ வந்து லாஸ் ஆயிரும். இது வந்து லாஸ். அப்போ வந்து எனக்கு அவுட்புட் எவ்வளோ கிடைக்குன்னா 80 தான் கிடைக்கும் அவுட்புட். இதுக்கு எப்படி ஃபார்முலா இருக்குன்னா quantity of the input of material to productions and the standard material content of the actual output. Quantity of input of material to production na input தான் 100 ரேஷியோனா டிவைடட் பை எவ்வளோ அவுட்புட்டாக வருது 80. ஸோ 10:8ன்னு வரும், 5:4 இதுதான் ரேஷியோவாக இருக்கும் இன்புட் அவுட்புட் ரேஷியோ. இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். இதுதான் இன்புட் அவுட்புட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது வந்து பெரிய பெரிய சம்ஸில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோனா எவ்வளோ டைம் வந்து இன்வென்டரி மூவ் ஆகுது அதை பொறுத்து தான் இருக்கும். மெட்டீரியல் இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஃபாஸ்ட் மூவிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோனா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு டியூரிங் த பீரியட். ஒரு பீரியடில் நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் வந்து கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க டிவைடட் பை ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பீரியடில் வந்து நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்கன்னா
ஒரு 100 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்க. அதே அந்த பீரியடில் வந்து டோட்டலாக ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னா ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் வந்து டிவைடட் பை 2 அப்படின்னு போடுவோம். ஓப்பனிங் வந்து ஒரு 150 இருக்குது, க்ளோசிங் வந்து ஒரு 80 இருக்குது. ஸோ டோட்டலாக 230 வரும். 230 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 115 வரும். ஸோ அதுதான் இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோவாக இருக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் த இன்வென்டரி ஹோல்டிங், இன்வென்டரி நீங்கள் எவ்வளோ டேஸ் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து இது ஒரு வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணணும். டேஸால் கேட்டிருந்தாங்கன்னா 365 டிவைட் பை இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ, மந்த்ஸால் கேட்டிருந்தாங்கன்னா 12 மந்த்ஸ் டிவைட் பை இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இது வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ஃபார்முலா வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அதை வந்து இஷ்யூ பண்ணுவோம்ல ப்ரொடக்ஷன்ஸுக்கு, அதுக்கு வந்து என்ன காஸ்ட் வந்து போடலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு டைம் வாங்கியிருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், நெக்ஸ்ட் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், நெக்ஸ்ட் வந்து ஒரு 110 ரூபா, அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும்ல ப்ரைஸ். ஸோ நான் இஷ்யூ பண்ணும்போது எந்த ப்ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தட். நீங்கள் நிறைய ஜாப்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதனுடைய ப்ராடக்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப்புக்கு இவ்வளோ ப்ரைஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. எந்த ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோமோ அதை வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்துறது வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃபிஃபோ. அப்படின்னா இது எப்படி மெயின்டைன் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு ஒரு 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க 100 ரூபாய்க்கு, நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 குவான்டிட்டி வந்து 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு 12 குவான்டிட்டி வந்து 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னென்னா இப்போ நான் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன்ஸுக்கு வேண்டி இஷ்யூ பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுவோன்னா, நான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபஸ்ட்டு வந்ததை வந்து நான் ஃபஸ்ட்டாக இஷ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து 10 எனக்கு வந்து 3 தானே தேவை. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா 3 × 100 = 3000 இஷ்யூ ப்ரைஸாக எடுத்துக்குவேன். அதே லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா லாஸ்ட்டாக வந்ததை நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ 12 யூனிட்ஸ் வந்து 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா இப்போ வந்து 3 யூனிட்ஸ் தான் நான் இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ நான் 110 ரூபா தான் எடுத்துக்குவேன். அது வந்து 330 rupees வரும். மேலே வந்து 300 வரும். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா ஃபஸ்ட்டு வந்ததை ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணுறேன், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா லாஸ்ட்டாக வந்ததை ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணுறேன். இது ஒவ்வொன்றுக்கும் தியரியாக கொடுத்துருப்பாங்க. இதனால் இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட்டில் எது சுச்சுவேஷன் ஆகும் அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலர் இந்த மாதிரி போட்டிருக்கேங்களா, மெட்டீரியல் பண்ணி ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதனால் என்ன ஆகுது, என்னென்ன பெனிஃபிட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பேஸ் ஸ்டாக் மெத்தட். பேஸ் ஸ்டாக்னால் எப்போவுமே ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் வந்து வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். அதுக்கு என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, இதுக்கு இவ்வளோ தான், அந்த ப்ரைஸை வச்சு தான் அதை வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தட்ஸ். ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தடில் வந்து 2 இருக்குது. சிம்பிள் ஆவரேஜ் ஒன்று, வெயிட்டட் ஆவரேஜ் ஒன்று. சிம்பிள் ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோன்னா, யூனிட்ஸ் வந்து இன்டூ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் இதை ஒரு 5 டைம் வாங்கியிருக்கீங்கன்னா 5 டைமோட ப்ரைஸ், இங்கே 5 டைம் வாங்கியிருக்குன்னா அந்த 5 டைமோட ப்ரைஸையும் ஆட் பண்ணிக்குவோம். டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ டைம்ஸ் வாங்கியிருக்கோம் 5 டைம். ஸோ 5 lakhs அப்படிங்கிறத வந்து போட்டுறோம். இதில் வந்து ஒவ்வொரு டைம் மேலே ஆட் பண்ணுறோம், கீழே வந்து ஒவ்வொரு டைமோட ப்ரைஸையும் ஆட் பண்ணுறோம், கீழே வந்து எவ்வளோ டைம் இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஆனால் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் மாடல் வந்து அப்படி இருக்காது. யூனிட்ஸை வந்து டிவைட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் 200 யூனிட்ஸ் வாங்கியிருக்கேன், 10 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன்னா அது 2 இன்டூ பண்ணிக்குவேன், 200 × 10. அதே மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுவேன். கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி பண்ணுவேன். கீழே என்ன பண்ணுவேன்னா யூனிட்ஸை வந்து டிவைட் பண்ணுவேன், டோட்டல் யூனிட்ஸையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவேன். அப்போ வந்து பர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து மச் மோர் அக்யூரேட்டாக இருக்கும். இங்கே வந்து 12 each அப்படின்னு சும்மா சிம்பிளாக சொல்லிட்டோம். ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி அக்யூரேட்டாக 11.48ன்னு இருக்குது. அப்போ வந்து இங்கே மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுலேயே இங்கே இஷ்யூ பண்ணுறேன்னா நான் இது என்ன பண்ணுவேன்னா 10 × 100 இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை 8 + 12 + 10, அப்போ வந்து 30 யூனிட்ஸ் வரும். டிவைடட் பை 13 போடுவேன். அந்த ப்ரைஸில் தான் நான் இஷ்யூ பண்ணுவேன். இங்கே வந்து 3 × நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம்ல அதால் பண்ணுவேன். அதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். அதே சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் நான் இது எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா இந்த 3 ப்ரைஸையும் ஆட் பண்ணிக்குவேன். அப்போ வந்து 300 rupees வருமா,
300 டிவைடட் பை 3 போட்டுக்குவேன், 100 ருபீஸ்னு வரும். இதுதான் சிம்பிள் ஆவரேஜ். இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததுலேருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட்டாக கேட்குறது வந்து ஃபிஃபோ, லிஃபோ, அதுக்கப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ். அது போக மார்க்கெட் ப்ரைஸ் மெத்தட்ஸ்னு இருக்குது. இது வந்து சும்மா தியரிக்கு வேண்டி சும்மா பார்த்துக்கலாம். 1 மார்க்கில் எம்சிக்யூவில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதிலிருந்து கான்செப்ட் வந்து நியூவாக இது வரைக்கும் கேட்டதில்லை, மேபி கேட்க சான்சஸும் இருக்குது. கேட்டாங்கனால ஒரு சிம்பிளாக தான் கேட்பாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் மெத்தட்னா, இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் மாதிரியே இன்னொரு ப்ராடக்ட் வாங்கணும், இல்லை அதே ப்ராடக்ட் வாங்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ காஸ்ட் கொடுக்கணும். என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதே ஃபோன் வந்து இப்போ வந்து போய் பார்க்குறேன், ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறேன், அந்த ஃபோன் அதே மாடல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். அந்த மாடல் வந்து இப்போ அவைலபிளாக இல்லைன்னா அதுக்கு சிமிலரான சேம் ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி பார்க்குறேன், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதனுடைய ரேட் வந்து என்னோடய ரேட்டாக எடுத்துக்குவேன். அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ரியலைசபிள் ப்ரைஸ் மெத்தட். ரியலைசபிள் ப்ரைஸ் மெத்தட்னா, இப்போ என்னோடய ஃபோன் இருக்குது, அதை நான் கொண்டு போய் விற்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு எத்தனை ரூபா கொடுப்பாங்க, அதுதான் ரியலைசபிள் ப்ரைஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து நோஷனல் ப்ரைஸ் மெத்தட். இதில் வந்து ஒரு 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட்னா, நீங்கள் முன்னாடியே பட்ஜெட் போட்டு வச்சுருப்பீங்க, அல்லது முன்னாடியே இதுக்கு இவ்வளோ தான் ப்ரைஸாக இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பீங்க பட்ஜெட் மூலிமா. ஸோ அந்த ப்ரைஸ் எடுத்துக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட். நார்மல் லாஸில் பார்த்தோம்ல, நார்மல் லாஸ் என்ன பண்ணுவோம், இன்ஃப்ளேட் பண்ணிடுவோம். குட்ஸ் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல, அதான் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட். எவாபரேஷன்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது மூலிமா ஆகக்கூடிய லாஸ் வந்து இன்ஃப்ளேட் பண்ணிடுவோம் அந்த ப்ரைஸோட. அதுதான் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட். ரீயூஸ் ப்ரைஸ் மெத்தட்னா, இப்போ வாங்கினதை வந்து ரிஜெக்டடாக ரிட்டனோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து எந்த வேல்யூ கொடுப்பாங்களோ அதுதான் ரீயூஸ் ப்ரைஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து லாஸஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா அப்சலன்ஸ்னால் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் இது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடுறது வந்து அப்சலன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம டிவி அந்த மாதிரி ஃபோன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டோம்ல, அதனால் ரேடியோஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வீட்லேயே முன்னாடிலாம் ரேடியோஸ் இருந்திருந்தால் கூட அது வந்து இப்போ ஏதோ ஓரமாக சும்மா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதான் அப்சலன்ஸ்னு சொல்லுவோம். நான் வந்து வேஸ்டேஜ்னு என்னென்னு பார்க்கணும். வேஸ்டேஜ்னால் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறல, அது வந்து அவுட்புட்லேயே வராது. இன்புட்டாக இருக்கிறது வந்து அந்த ப்ராசஸ்லேயே வந்து லாஸ் ஆயிரும். அந்த மாதிரி லாஸஸ் இருக்கிறது வந்து இது மோஸ்ட்லி இன்புட்டாக பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதுதான் வேஸ்டேஜ். லாஸ்ட் இன் ப்ராசஸிங் ஹேவ் நோ ரெக்கவரபிள் வேல்யூ இருக்காது, இருந்தாலும் ரொம்ப மினிமலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராப்னால் என்னென்னா அவுட்புட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டில் வந்து இதுவும் ஸ்க்ராப்னால் இப்போ வந்து சொல்லுவோம்ல, ஸ்க்ராப் துணிக்கு இது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து ரொம்ப பை ப்ராடக்ட் மாதிரி வர்றது தான் ஸ்க்ராப். அந்த பை ப்ராடக்ட்டுக்கு வந்து ரெக்கவரபிள் வேல்யூ இருந்தால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், லோ ரெக்கவரபிள் வேல்யூ தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அவுட்புட்டில் வந்து வரும்போது அதை வந்து ஸ்க்ராப்னு சொல்லுவோம். ஸ்பாயிலேஜ்னால் இப்போ அவுட்புட்டாக வர்றது வந்து நம்ம ஒரு குவாலிட்டி, இந்த குவாலிட்டி தான் இருக்கணும், ட்ரெஸ்னால் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வந்து வரல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறது தான் இந்த ஸ்பாயிலேஜ். டிஃபெக்டிவ்க்கும் ஸ்பாயிலேஜுக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன்னா, இப்போ வந்து டிஃபெக்டிவ்னா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி வரலைன்னா அது வந்து மறுபடியும் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் என்னது பண்ணி அதை வந்து சரி பண்ணி சேல்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஸ்பாயிலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது, மறுபடியும் ஃபர்தர் ப்ராசஸ்லாம் பண்ணி சோல்வ் பண்ண முடியாது. டு பி சோல்ட் ஆஃப் வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸிங். இது என்ன பண்ணலான்னா குட் யூனிட்ஸாக பண்ணலாம் பை த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தான் அடிஷ்னல் லேபர் ஆர் அதர் சர்வீசஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, நம்ம மேலே பார்த்தோம்ல ஃபிஃபோ, லிஃபோ, வெயிட்டட் ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து 3 டைப் தான் இருக்கும். வந்து ரெசிப்ட்டு, அதுக்கப்புறம் இஷ்யூ, அதுக்கப்புறம் பேலன்ஸு. கீழே எப்படி இருக்குன்னா டேட்டு, அதுக்கப்புறம் ஜிஆர்என் நம்பர், அந்த மாதிரி என்னது கொடுத்துருந்தாங்கன்னு ரெசிப்ட் நோட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து மேஜராக கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ குவான்டிட்டி, ரேட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் ரேட்டு, குவான்டிட்டி, ரேட்டு, டோட்டல் அமௌண்ட். இது அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ரெக்விசிஷன் நம்பர்னு சொல்லுவோம் இஷ்யூக்கு. ரெசிப்ட்டுக்கு என்னென்னா ஜிஆர்என் நம்பர்னு சொல்லுவோம், கிராஸ் ரெசிப்ட் நம்பர் சம்திங். ஸோ இஷ்யூ வந்து எவ்வளோ குவான்டிட்டி, ரேட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு. அதே மாதிரி தான் பேலன்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து இங்கே வந்து டிசைட் பண்ணுவோம். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்துடும். இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம இங்கே பர்டிகுலர்ஸ் எதுவும் போடுறதுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட்டு போடுறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே பர்ச்சேஸும் இல்லை, இஷ்யூவும் பண்ணல. அப்போ வந்து இது என்னவாக இருக்கும், ஆனாலும் இங்கே ஸ்டாக் இருக்குன்னா அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து இங்கே பேலன்ஸ். இதுதான் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே பர்டிகுலர்ஸ் அந்த மாதிரி சம்திங் வந்தாலும் ஓகே, இல்லைன்னா எடுத்த உடனே டேட் காலம் போட்டுங்க. மறுபடியும் வந்து இங்கே 3ஆக பிரிச்சுக்குங்க. ரெசிப்ட், இஷ்யூ, பேலன்ஸ். ரெசிப்டில் எல்லாத்துலேயும் 3 வந்து கம்பல்சரியாக வரும். குவான்டிட்டி, ரேட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு. இது வந்து என்னது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா ரெசிப்ட் என்னது வந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட் காலமில் வரும். என்னது இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா செகண்டில் வரும். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வந்து தேர்ட் காலமில் போடுவோம். மிச்சம் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணதில் மிச்சம் எவ்வளோ இருக்குது, மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா நம்ம வந்து இஷ்யூ பண்ணது போக. இங்கே எக்ஸாம்பிள் இதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இஷ்யூ பண்ணியிருக்கோமா, 85 வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். 85 வந்து நம்பர். எவ்வளோ யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன்னா 8 யூனிட்ஸ். ஸோ 25ல் வந்து 8 போயிடுச்சுன்னா 17 இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 17ல் என்னது பர்ச்சேஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து ஆட் ஆகி வரும். இது வந்து இங்கே 17, ஸோ இங்கே 26. இதை வந்து தனித்தனியாக போடுவோம். தனித்தனியாக போட்டால் தான் FIFO அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். பாஸ்ட்டில் வந்து கேட்டிருப்பாங்களா கொஸ்டின்ஸ், அது வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ஆனால் மொத்தம் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்லேயே ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தனோட EOQ கேட்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 4x5 அந்த மாதிரி தான் முதல்ல இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 4x5 பார்க்கும்போது 20 மார்க்ஸ் இருக்கும். இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் 5 மார்க்ஸ் வந்து EOQ கேட்குறாங்க. இது எப்போ வந்ததுன்னா May 24 ரீசெண்டாக வந்தது. எப்படி கேட்டிருக்காங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கிறது ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். EOQ, அதுக்கப்புறம் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல்னால் எவ்வளோ இருக்கும்போது வந்து ஆர்டர் பண்ணணும். EOQனா நம்ம கண்டுபிடிக்கிறது தான். √2 into annual requirement அல்லது annual demand into ordering cost divided by carrying cost. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவும் தெரியுங்களா. அதுக்கப்புறம் ரீஆர்டர் லெவல் எப்படி, மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இது சிம்பிள், நான் மேலே பார்த்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். இந்த கம்பெனி ஹேஸ் ஆஃபர்ட் a quantity discount of 2% of the purchase of cycle logs provided the order size is 30,000. நம்ம வந்து EOQவில் ஒரு ஆர்டர் வரும். EOQவில் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரும். எக்ஸாம்பிள் ஒரு 1000 வச்சுக்கிங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 1000 வாங்கினா பத்தாது, 30,000 வாங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் கால்குலேட் பண்ண தவிர நான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும்னா இதை நான் எந்த கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டேன், அதில் போய் பார்த்தா இருக்கும். 30,000 யூனிட்ஸ் அட் எ டைம். அதுக்கப்புறம் அட்வைசபிள் வெதர் த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் கேன் பி அக்செப்டட். அந்த டிஸ்கவுண்ட் வந்து வாங்கலாமா வேணாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி 30,000 நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, இங்கே எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு மேலே பார்த்தா தெரியும். அந்த ப்ரைஸில் வந்து 2% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, மேலே இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன், நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா மெட்டீரியல் கஷ்டம் அவ்வளோதாங்க. யூஆர் பர்ஃபெக்ட். டெஸ்கோ கம்பெனி லிமிடெட் யூஸ்டு அபவுட் 3,60,000 சைக்கிள் லாக்ஸ் பர் annum. ஒரு வருஷத்தோட ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 3,60,000. யூசேஜ் இஸ் ஃபேர்லி கான்ஸ்டன்ட் 30,000 per month. ஒவ்வொரு மந்த் எவ்வளோனா 30,000. ஓவராலாக பார்க்கும்போது 30,000 into 12 3,60,000. இந்த சைக்கிள் லாக்ஸ் காஸ்ட் எவ்வளோனா இது வந்து 240. இந்த 240ல் தான் 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 240 into 2%ன்னு போட்டிங்கனாலும் சரி, 240 minus 240 into 2%ன்னு போட்டிங்கனாலும் சரி, ரெண்டும் சேம் ஆன்சர் தான் வரும். ஹோல்சேல் ரேட்டா. அதுக்கப்புறம் அந்த கேரிங் காஸ்ட் இஸ் எஸ்டிமேட்டட். கேரிங் காஸ்ட் வந்து 10% ஆனுவல் ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, ஆனுவல் ஆவரேஜ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோனா 1,200. அதுக்கப்புறம் இட் டேக்ஸ் 45 days to டெலிவரி ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர். இது வந்து என்னென்னா ரீஆர்டர் லெவல். என்ன ரீஆர்டர் டைம், லீட் டைம்னு சொல்லுவோம்ல, அதுதான் லீட் டைம் எவ்வளோனா 45. இங்கே வந்து மினிமம் மேக்ஸிமம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த 45 தான் நம்ம மேக்ஸிமம் லீட் டைமாக எடுத்துக்க போகிறோம். In order to avoid any kind of disruptions in assembling line, safety stock of 6,500 cycle logs is always maintained by Tesco Cycles Limited. எப்போ வந்து 6,500 ஸ்டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களாமா. அப்போ வந்து ரீஆர்டர் லெவலோ எவ்வளோவா இருக்குன்னா
எப்போவுமே 6500 இருக்குல்ல, ஸோ 6500 அப்படியே வச்சுக்கோ, ப்ளஸ் இந்த ஃபார்முலாவில் வரக்கூடியது ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம். ஆவரேஜ் கன்சம்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? 3,60,000 டிவைடட் பை 316 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 316 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 இருக்கும். 1000 இன்ட்டு 45, 45,000 + 6,500, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்போ கேட்டதுன்னா நவம்பர் 23. இது 3 தான் கேட்டிருக்காங்க. இது ஈவோக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ரீஆர்டர் லெவலுக்கு கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஃபார்முலா மேலே சொன்னது தான். அதே மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்குன்னா, மேக்ஸிமம் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? மேக்ஸிமம் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுங்க ரீஆர்டர் லெவல், ஓகேவா? எவ்வளோ இருக்கும்போது ரீஆர்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி, அதுவும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணது வந்துடுது. அந்த டைமில் வந்து நீங்கள் மினிமமாக கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க. மினிமம் லீட் டைம் தான் இருக்குது, சீக்கிரமே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. அப்போ தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காது. இதை வந்து எல்லாமே இருக்குது. பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் வந்து இதால் இன்டூ பண்ணணும். பர் யூனிட் பர் ஆனம் தான் இருக்குது, சொன்ன ப்ராப்ளம். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. லீட் டைம் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் வந்து 6 days ஆமாம், மேக்ஸிமம் வந்து 8 days ஆமாம். அப்போ வந்து மினிமம் 4 days அவங்களே கொடுத்துட்டாங்க. கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் கன்சம்ஷன் பர் டே எவ்வளோனா 200. இதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கன்சம்ஷன் இது வந்து இருங்க, சரி, இது வந்து கரெக்டாக படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும். மேக்ஸிமம் கன்சம்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் CE பர் டே இஸ் 200 மோர் தென் த ஆவரேஜ் கன்சம்ஷன் பர் டே. நான் வந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? பர் ஆனமுக்கு வந்து 1,94,400 அவன் டிவைடட் பை 1 டேக்கு எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு என்ன டேஸஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த டேஸும் கொடுக்கல. நீங்கள் 360 எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, 365 எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, டிவைடட் பை 360 நீங்கள் வந்து இந்த அசம்ஷனில் எழுதிடணும். நம்ம வந்து 1 இயருக்கு இவ்வளோ தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு 365 எடுத்துக்கலாம். இதை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 டேக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். இது என்னென்னா ஆவரேஜ் கன்சம்ஷனாக இருக்கும். ஆவரேஜ் கன்சம்ஷன், அந்த ஆவரேஜ் கன்சம்ஷன்லேருந்து 200 ஆட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன், 200 லெஸ் பண்ணிங்கன்னா மினிமம் கன்சம்ஷன். அவ்வளோதாங்க. இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்பர் 2 எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து டைரெக்டாக மெட்டீரியல் காஸ்ட் வந்து வரலாம். ஆனால் மெட்டீரியல் காஸ்ட் கான்செப்ட் ப்ளஸ் பட்ஜெட்டட் அதிலிருந்து வரக்கூடியது. இது எப்போ கேட்டதுன்னா May 23. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது கடைசியாக வரக்கூடியது. இது வந்து பட்ஜெட்டட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இது வந்து நம்ம ரா மெட்டீரியல் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணுறோம். அந்த ரா மெட்டீரியல் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டோர்ஸ் லெஜர் போட சொல்லியிருக்காங்க FIFO மெத்தட் யூஸ் பண்ணி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டோடு பார்த்துருந்தா அந்த சம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள், அல்லது பட்ஜெட்டோடு பார்த்ததுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது எப்போ கேட்டதுன்னா November 22. இது என்னென்னா EOQ தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஆர்டர் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க, அதாவது ரீஆர்டர் லெவல் தான். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஃப் த வேல்யூ காஸ்ட் 4.5 இன்ஸ்டீட் ஆஃப் 1.5 each. ஓகே, EOQ வந்து நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து வேல்யூவில் வால்வ் காஸ்ட், அப்போ வந்து வால்வுங்கிற ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதனுடைய காஸ்ட் வந்து 1.5 வந்து கொஸ்டினில் கொடுத்ததுக்கு பதிலாக 4.5 இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சிம்பிள் தான். இந்த 4.5 வந்து எங்கே எஃபெக்ட் ஆகும்னா 4.5 இன்ட்டு கேரிங் காஸ்ட் என்னது கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து இதாவது இன்டூ பண்ணுவோம். இது வந்து மேலே இருக்கிற கொஸ்டின் படிக்கலாம். யூசஸ் MM லிமிடெட் யூசஸ் 7,500 வால்வ்ஸ் பர் மந்த். பர் மந்த்துக்கு வந்து 7,500. அப்போ வந்து 1 இயருக்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 12ன்னு போட்டுக்க வேண்டியது தான். இன்ட்டு 12. ஏன்னா பர் மந்த்து ஃப்ளக்சுவேட் ஆகும்ல, அதனால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கே 316 கொடுத்துருந்தா கூட நான் வந்து இன்ட்டு 12 தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இது பர் டேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன்ட்டு 360 போடுவோம். பர் மந்த்னு கொடுத்தனால இன்ட்டு 12 விச் இஸ் பர்ச்சேஸ்ட் அட் த ப்ரைஸ் ஆஃப் 1.5. இதுனா 1.5 பர் யூனிட். அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் எவ்வளோனா 20 ஆஃப் த ஆவரேஜ் இன்வென்டரி இன்வெஸ்ட்மெண்ட். 20% வந்து
கேரியிங் காஸ்ட். ஸோ 1.5 into 20% ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் பேசிஸ். the cost to place an order and getting the delivery வந்து ஆர்டரிங் காஸ்ட் வந்து 15 rupees. it takes a period of 1.5 months to receive a delivery from the date of placing an order and the safety stock வந்து 3200 volts. ரொம்ப சிம்பிள். ரீஆர்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது. 3200 அப்படியே வச்சுக்குவோம். 3200 அப்படியே வச்சுக்குவோம். 3200 ப்ளஸ் பண்ணுவோம். மறுபடியும் கண்டுபிடிக்கிறது வந்து ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் மறுபடியும் என்ன கண்டுபிடிப்போம்? ரீஆர்டர் லெவல் இன்ட்டு ரீஆர்டர் லெவல் தான் அதே ஃபார்முலா தான். எப்படின்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோனா நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ ஆவரேஜ் கன்சம்ஷன் தான் எடுத்துக்க போகிறோம். 7500 per மந்த்தா நம்ம வந்து ஆனுவல் தான் எடுத்துக்க போகிறோம். ஆனுவல் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அப்போ வந்து டிவைடட் பை 316 போட்டிங்கன்னா பர் டே கிடச்சிரும். இன்ட்டு 45 அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ட்டு 1.5 months. ஓகே, அப்போ வந்து இது மந்த்துக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோன்னா 7500 டிவைடட் பை 1 இன்ட்டு 1.5. 7500 வந்து 1 மந்த்துக்குனா 1.5 மந்த்ஸுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதை வந்து 45ஆல் இன்ட்டு பண்ணுறோம். கடைசியில் வந்து 3200ஆல் சரி இதுதான் மேக்ஸிமம் கன்சம்ஷன், இதுதான் மேக்ஸிமம் லீட் டைம். அவ்வளோதான், இது மட்டும்தான். இதை வந்து 3200ஆல் ஆட் பண்ணுறோம். பார்த்துட்டோன்னா 3200 ப்ளஸ் 11250 வரும். டோட்டல் பண்ணோன்னா 14450 வரும். தேர்வு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. இவக்கு தான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஆனால் அங்கே வந்து கரெக்டாக போடணும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மார்க் லாஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நீங்களே ஆன்சர் செக் பண்ணிக்கிறதுனால ஓகே. இல்லைனா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். அந்த கமெண்ட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணாலும் சரி, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லேபர் காஸ்டிங் மேரத்தான் பார்க்கலாம். அல்லது வேறு என்னது சாப்டர்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சாப்டர்ஸோட குயிக் ரிவிஷன்ஸாக பார்த்துட்டு பாஸ்ட் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.